ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது 2 வெரைட்டியாக பண்ண போகிறோம். அதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3 பழம் எடுத்துக்கலாம். பழம் நல்லா பழுத்திருக்கட்டும். நான் கற்பூரவள்ளி பழம் எடுத்திருக்கேன். இது நல்லா பழுக்க நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த பழத்தை எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா வீட்டில் தோசை மாவு இருந்ததுன்னா அதை 2 கப் தோசை மாவை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதாவது 2 கரண்டி அளவு மாவு சேர்த்துருக்கேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ரவையை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வாசனைக்காக நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோன்னா ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நான் வந்து வெல்ல பாகு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பாகு காய்ச்சி நேரம் ஆனதில் லைட்டாக உரைய ஆரம்பிச்சிச்சு. அதை நான் அப்படியே இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அது கரைஞ்சிரும். நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கனால ரவை ஊற விடணும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிடம் இதை நம்ம ஊற வச்சிடலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். வாழைப்பழம் இருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு லைட்டாக உப்பு சேர்க்கலாம்னா நம்ம தோசை மாவு ஏற்கனவே சேர்த்துருக்கனால உப்பு சேர்த்தது தான். இப்போ ஒரு தோசை டவா அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம நெய்யை வந்து தடவி விட்டுக்கலாம். எல்லா இடமும் நெய் படுற மாதிரி தடவி விட்டுக்கிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி வாழைப்பழ மினி அடை, அதுக்கப்புறமா வாழைப்பழ குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். நான் ஒரேடியாக அடையே பண்ணிடலான்னு பார்த்தேன். பெரிய பாப்பாவுக்கு வந்து குழிப்பணியாரம் தான் பிடிக்கும். அதனால் அதே மாவில் நான் இன்றைக்கி குழிப்பணியாரம் பண்ண போகிறேன். இப்போது டவா நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்பூனில் சின்ன சின்ன அடை மாதிரி சைஸில் குட்டி குட்டியாக நம்ம இந்த மாவை ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுறலாம். அடுப்பை வந்து லோலையும் வைக்காமல் ஹைலையும் வைக்காமல் மீடியமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம். நம்மளுக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம பெரட்டி போட்டுடலாம். அது லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அது லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். இதே போல் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா மறுபக்கமும் நல்லா வேக விட்டுடலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சீக்கிரமாகவுமே வெந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையாகவும் இருக்கும். நம்ம வாழைப்பழம், ஏலக்காய், ரவை எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மறுபக்கம் வெந்தது பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். நான் மினி அடை வந்து ஒரு 6லேருந்து 7 தான் சுட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 2 அடை மட்டும் எக்ஸ்ட்ரா சுட்டேன். 4. அதுக்கப்புறம் ஒரு 2 அடை மட்டும் சுட்டேன் சின்ன பாப்பாக்காக. அப்புறம் திரும்ப மிச்சம் இருக்கிறதான கொஞ்சம் மாவில் இன்னும் 2 அடையும் மட்டும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அடை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓரம் போல் நல்லா கிறிஸ்பியாக வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துருக்கிறதுனால அது நல்லாயிருக்கும். மிச்ச மாவில் என்ன செஞ்சுட்டேன் பார்த்தீங்கன்னா, நல்லா குழிப்பணியார பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்துட்டு நெய்யில் மிச்ச மாவை ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி குழிப்பணியாரமாக நான் வேக வச்சு எடுத்துட்டோம். குழிப்பணியாரம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுவுமே நல்லா நம்ம சோடா உப்பு எந்த இதுவுமே நம்ம சேர்க்கலை. நான் எப்போவுமே கோதுமை மாவுக்கும் அரிசி மாவுக்கும் சோடா உப்பு சேர்க்க மாட்டேன். ஆனாலுமே இது நல்லா புதுசு நல்லா உப்பி வந்திருந்தது ரவையெல்லாம் சேர்த்ததுனால. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம மறுபுறமும் நல்லா பெரட்டி வேக வச்சுக்கலாம். நான் நெய்யில் வேக வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட வேக வைங்க. ஏன்னா வாசனையாக இருக்கிறதுக்காக நான் நெய்யில் வேக வச்சுருக்கேன். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலராக பார்க்கவே அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை சேர்க்கலை, நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கணும். அதாவது பனை வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. மிச்சம் இருக்கிற மாவையும் அதே போல் நம்ம பலகாரமாக ஊற்றி எடுத்துடலாம். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு மிச்சம் எல்லா மாவையுமே நம்ம ஊற்றிடலாம். இது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் முடித்து வரும்போது எதாவது ஸ்நாக்ஸ் எதிர்பார்த்து தான் வருவாங்க. அவங்களுக்கு இதே போல் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சேன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லுமே காரமாகவே பண்ணிட்டேன். சரி, இந்த வீக் வந்து நம்ம ஸ்வீட்டாகவே டெய்லி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணியாரம் பண்ணினேன். இந்த வீக்குமே முடிய ஆரம்பிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியாதனால இந்த குழிப்பணியாரத்தையாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போ எல்லா பணியாரத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இதே போல் ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.